அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பார்க்கும் பொழுது வெவ்வேறு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. அந்த வகையில் பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது நவம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களில் பார்க்கும் பொழுது அதிரடியான கிரக மாற்றங்கள் உருவாக்குறதுங்க. பாபா வங்கா அவர்களுடைய கணிப்புகள் அப்படின்னு சொல்லணும்னா அவங்களுடைய கணிப்புகள் ஜோதிட ரீதியாகவும் சரிங்க, உலக நிகழ்வுகளாகட்டும் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய கணிப்புகள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உலகளாவிய மக்கள் மத்தியில் எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது ஜோதிட ரீதியாக நவம்பர் 26ஆம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பல்வேறு வகையில் பூர்த்தியாக, அதாவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி ஆகிறதுல சிறு சிக்கலை ஏற்படுத்துவதாக அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கிறதுனால சில பல விஷயங்களில் சிக்கல்களையும் சிரமங்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டமிட்டு செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக பார்க்கும் பொழுது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா அவர்கள் கணித்திருக்கிறாங்க. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவமனை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் உடனுக்குடன் உரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டு வேலை இல்லை ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பொருளாதார ரீதியாக பார்த்தோன்னா சிறு சிறு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வங்கி அப்படி இல்லைன்னா நிறுவனத்தில் கடன் வாங்க நீங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லதுங்க. நீங்கள் மனக்குழப்பத்தில் இந்த காலகட்டத்தில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட காலமாக நீங்கள் காத்திருந்த விஷயங்கள் நடக்கும். தங்களுடைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். வேலையை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியமாகிறது. தொழில் தொடர்பாக சிறிய பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலையும் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஏதேனும் பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யறத இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் அமையணும் அப்படின்றத நினைவில் வைத்துக்கொண்டு முடிவுகளை எடுப்பது சிறந்தது. அதே நேரம் சில நேரங்களில் சுப விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய செயல்பாடு வேகமாக இருக்குங்க. நிலைமையில் இருக்கக்கூடிய பணிகளை முடிக்க வாய்ப்புகள்
வந்து அதிகபட்சமாக இருக்கிறது. தங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிக்கலாம். இருப்பினும் உங்களுடைய பேச்சில் நிதானமும் செலவுகளை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளிடம் இருந்து நல்ல செய்திகள் கேட்கப்படுவீங்க. தங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம். வலி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தங்களுடைய சமூக பணிகளில் தடைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. ஒருவரின் உதவியால் மன நிம்மதி நீங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீர் பயணங்கள் அப்படி இல்லைன்னா ஆன்மீக யாத்திரை செல்லவும் வந்து இந்த நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய தாய் வழி சொந்தங்களிடமிருந்து அன்பும் பாசமும் அதிகரிக்க செய்யும். தங்கள் பெற்றோரினுடைய ஆரோக்கியத்தை கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வெளியிடத்துல உணவுகள் சாப்பிடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க. ஆடம்பரங்களுக்காக சிறிது பணம் செலவிட வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய எதிரிகளால் சில தடைகள் அப்படி இல்லைன்னா வருத்தங்கள் ஏற்படலாம். தங்களுடைய கடின உழைப்பிற்கும் நற்பலனை பெறுவீங்க. குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம். தங்களுடைய பேச்சு மற்றும் செயல்பாடுகள்ல நிதானம் முக்கியம். தங்களுடைய உறவுகள்ல தேவையற்ற பதட்டம் இருக்கத்தான் செய்யும். தங்களுடைய பெற்றோரின் அன்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கப்பெறுவீங்க. சில நாட்களாக தங்களுக்கு மன வருத்தத்தை தந்த சிக்கல்கள் வந்து விலக ஆரம்பிக்கும். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீங்க. தங்களுடைய வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு செலவுகள் வந்து அதிகரிக்க செய்யலாம். மன தைரியம் அதிகரிக்கும். தங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் கடினமான பணிகளை கூட முடிக்கிறதுல வெற்றி அடைவீங்க. தங்கள் துணையின் உடல் நலன்ல அசௌகரியங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க பாருங்க. வியாபாரத்துல நிதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தேவையற்ற சச்சுரவுகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. மாணவர்களுக்கு படிப்புல எதிர்பார்த்த வெற்றி பெறுவீங்க. கடின உழைப்பு தேவைப்படுங்க. தொழில் தொடர்பாக சில அமைப்புகள் வந்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய செல்வம் மற்றும் செல்வாக்கு அதிகரிக்க செய்யும். ஆன்மீகத்தின் மீது தங்களுக்கு நாட்டம் உருவாகலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. புதிய முதலீடு செய்யவும் நல்ல நாளாகவே இருக்குங்க. இது தங்களுடைய எதிர்காலத்தில் பெரிய அளவில் நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்க பெறலாம். அதே நேரம் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்க செய்யும். அதே நேரம் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பணவரவு வந்து எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வரும். நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உருவாகுங்க. வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகுங்க. அதிகமாக நீங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க. புதிய பொறுப்புகள் சேரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். தேவையற்ற வீண்வாக்கு வாதங்களும் உருவாகலாம். மற்றவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க. நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க. பெண்களுக்கு வந்து காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை இருக்குங்க. கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலம் உடல் நலம் சிறப்பாகவே இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கிய விஷயத்துல ஏற்படலாம். தங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்புற்றாலும் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க கவனத்தை செலுத்துவது அவசியம். தாய் தந்தை வழி உறவினர்கள் மூலமா வீண் செலவை
செலவுகள் வந்து அதிகரிக்க செய்யுங்க. பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். இளைய சகோதரத்திற்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து போவது நல்லதுங்க. இந்த காலம் தந்தை வழி உறவினர்கள், பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரணையா நடந்து கொள்வது நல்லது. நண்பர்களிடத்துல மன வருத்தமும் உருவாகலாம். சுப செலவுகள் நிகழும். எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உறவினர்கள் வகையில அதிக நெருக்கம் வந்து வேண்டாம். சிலர் தொழில் நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரியவும் நேரிடலாம். தூரத்துல இருக்கக்கூடிய உறவினர்களால நன்மை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் மூலமா மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதிலும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குடும்ப நிம்மதி குறையக்கூடும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும். லாபம் குறையக்கூடும். பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்குங்க. பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாகவே இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். அதே நேரம் கலைத்துறையினர் அப்படின்னு வரும்போது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும். அதே நேரம் வீண் கவலையும் வந்து இருக்கத்தான் செய்யும். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாம பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொறுப்புகள் மாணவர்களுக்கு அதிகரிக்கலாங்க.